ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால், கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பிற்குரிய கன்னிராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் மற்றும் கிரக மாற்றங்கள் குறித்து விரிவான தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக, அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பதிவிற்குள் செல்வோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை தடுத்து ஆட்கொள்ளும் வேலனே போற்றி. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நன்மையான காரியங்கள் மட்டுமே உங்களை தேடி வரும் என்பதில் ஐயமில்லை. கன்னிராசியினரின் பொதுவான குணாதிசயங்கள். பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்தவர்கள் மிக சிறந்த தலைமை பண்புகளை கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அவசரப்படாமல் பலமுறை சிந்தித்து தீர ஆலோசனை செய்த பின்னரே செயல்பாட்டில் இறங்குவார்கள். இவர்களுடைய கடின உழைப்புதான் இவர்களுக்கான வெற்றியை தேடித்தரும். இறை நம்பிக்கையில் அசைக்க முடியாத பற்று கொண்ட இவர்கள் தெய்வத்தை மட்டுமே கண்மூடித்தனமாக நம்புவார்கள். மற்றவர்களை அத்தனை எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். சக மனிதர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பும் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதிலும் இவர்கள் எப்போதும் முன்னுதாரணமாக இருப்பார்கள். வசீகரணமான தோற்றமும் ஆளுமை திறனும் இவர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். 2026இல் ஏற்பட போகும் மாற்றங்கள். இன்றைய இந்த பதிவில் கன்னிராசிக்காரர்களின் வாழ்வில் நிகழப்போகும் அதிரடி மாற்றங்கள் குறித்து பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்கள் தொழில் நுணுக்கங்கள், திருமண யோகம், குடும்ப உறவுகள், பொருளாதார வரவு, காதல் வாழ்க்கை, கல்வித்திறன், ஆரோக்கியம் மற்றும் மனநிலை எவ்வாறு அமையப் போகிறது என்பதை கிரகங்களின் பார்வை மற்றும் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் விரிவாக ஆராயப் போகிறோம். கன்னிராசி என்பது உத்திர நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தின் முழுமை மற்றும் சித்திரை நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2 பாதங்களை உள்ளடக்கியது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் உங்கள் மனசாட்சிக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் வருங்காலத்தில் எந்தவிதமான இன்னல்களும் உங்களை நெருங்காது. 2026ஆம் ஆண்டை நீங்கள் பல புதிய கனவுகளோடும் தெளிவான திட்டங்களோடும் வரவேற்றிருப்பீர்கள். வாழ்க்கையில் குறுக்கிடும் சவால்களை மிக எளிதாக கையாண்டு கடந்து செல்லும் முதிர்ச்சி உங்களிடம் இப்போது மேலோங்கியிருக்கும். இந்த ஆண்டின் காலகட்டங்களில் சுபமான நிகழ்வுகள் மட்டுமே அரங்கேறும். எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் வாழ்வில் இடமே இருக்காது. தவிர்க்க இயலாத காரணங்களால் சில தூரதேச பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். ஐஸ்வர்யம் பெருக எளிய பரிகாரம். உங்கள் இல்லத்தில் வறுமை நீங்கி செல்வம் பெருக ஒரு எளிய வழி. உங்கள் வீட்டு பூஜை அறையை தூய்மைப்படுத்தி அங்கு மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வைத்து அதன் முன்னால் நவதானியங்களை நிரப்பி தீபமேற்றி வழிபடுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அன்னபூரணியின் அருள் கிடைத்து உணவுக்கு பஞ்சம் நீங்கும், கடன்கள் தீரும், செல்வம் தடையின்றி வந்து சேரும். தொழில் மற்றும் பொருளாதார நிலை. வியாபார ரீதியான முயற்சிகளில் ஆரம்பத்தில் சிறு முட்டுக்கட்டைகள் தோன்றினாலும் உங்கள் விடாமுயற்சியால் அந்த தடைகளை தகர்த்து வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். பண பரிமாற்றங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழலே நிலவும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்கள் செய்த துரோகங்களால் உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை வீழ்த்த சிலர் சதி செய்தாலும் உங்கள் தூய்மையான எண்ணங்களும் இறை பக்தியும் உங்களை ஒரு கவசமாக நின்று காப்பாற்றும். வெளியில் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் நடித்தாலும் உங்களுக்குள் பல கவலைகளையும் கண்ணீரையும் மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தாலும் தெரியாமல் செய்த ஒரு சிறு பிழையை பெரிதுபடுத்தி பேசும் உறவினர்களுக்கு நண்பர்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். சுயநலத்திற்காக மட்டுமே பழகும் மனிதர்களை கண்டு நீங்கள் வருந்தலாம். யாருக்கும் தீமை நினைக்காத எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியின் அளவு பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. கிரக பயிற்சிகளின் தாக்கம். 26ஆம் ஆண்டில் சனி பகவான், குரு பகவான், சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகுகேது ஆகிய கோள்களின் பயிற்சிகள் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை வாரி வழங்கப் போகின்றன. நீங்கள் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாவதற்கும் இதுவே சரியான தருணம். சுக்கிரனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் பொருளாதார நிலை அதிரடி முன்னேற்றம் உண்டாகும். இருப்பினும் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவது அவசியம். சுப காரியங்களுக்காக பணத்தை செலவிடுவது உங்களுக்கு மனநிறைவை தரும்.
தாயார் வழியில் உங்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவும் சொத்து ரீதியான லாபங்களும் வந்து சேரும். பணியிடத்தில் உங்கள் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம், பூமி யோகம் தற்போது கைகூடி வரும். உங்கள் சகோதர அல்லது சகோதரிகளின் திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். ராகுகேது பயிற்சிகள் உங்கள் வாழ்வில் சில மறக்க முடியாத திருப்புமுனைகளை ஏற்படுத்தும். குடும்ப பொறுப்புகளிலும் தொழில் முதலீடுகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்கள் லட்சியங்களை அடைய கடின உழைப்பை திட்டமிட்டு செலுத்த வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் தனித்துவத்தால் அவற்றை சமாளிப்பீர்கள். சமூக மற்றும் குடும்ப வாழ்க்கை. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண வரன்கள் இப்போது கைகூடும். துரதிர்ஷ்டவசமாக விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. உறவினர்களிடையே நிலவி வந்த கசப்பான உணர்வுகள் மறைந்து இணக்கமான சூழல் உருவாகும். அரசு சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் எழலாம் என்பதால் ஆவணங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருக்கவும். நீங்கள் வளர காரணமாக இருந்தவர்களே உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிராக மாற வாய்ப்புண்டு. குடும்ப தலைவர்களுக்கு பணிச்சுமையால் மன அழுத்தம் ஏற்படலாம். இது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். எனவே கோபத்தை குறைத்து தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக அன்பை பகிருங்கள். குழந்தைகளுக்கு வேண்டிய நேரத்தை ஒதுக்குவது குடும்ப மகிழ்ச்சியை தக்க வைக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேலோங்கும். வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள். தொழில் ரீதியாக இதுவரை இருந்த மந்தநிலை மாறி புதிய வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த புதிய கிளைகளை தொடங்கலாம். வங்கி கடன்கள் உதவிகள் சுலபமாக கிடைக்கும். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த இடமோ அல்லது வீடோ வாங்குவதற்கான முயற்சிகள் பலன் தரும். பணியிடத்தில் சில வீண் பழிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் செய்யாத தவறுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய சூழல் வரலாம். சில நேரங்களில் உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் தோன்றும். இருப்பினும் அரசு பணிக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம். தவறான நண்பனின் சகவாசத்தால் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகலாம். எச்சரிக்கையாக இருங்கள். புதிய தொழில்கள் முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி நடை போடுவீர்கள். போலியான உறவுகள் தானாகவே விலகி செல்லும். புதிய நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலாக அமையும். இந்த மாத கிரக நிலைகள். கன்னிராசி நேயர்களே, இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்தால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 5ஆம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளனர். புதன், சனி, ராகு 6ஆம் வீடான ரண ருண ரோகஸ்தானத்தில் உள்ளனர். குரு பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் 12ஆம் வீடான அயன சயன யோக ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளில் மாற்றத்தால் உங்கள் வாழ்வில் அடுக்கடுக்கான நன்மைகள் நிகழப்போகின்றன. படித்து முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற கௌரவமான வேலை அமையும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். உங்களை மதிக்காமல் சென்றவர்கள் உங்களை தேடி வந்து உறவு பாராட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பொற்காலமாக மாறப்போகிறது. ராசி மண்டலத்தில் 6வது இடத்தை பெற்றுள்ள கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார். ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு நட்பு ராசிகளாக செயல்படும். அடுத்தவர்கள் முடியாதென்று கைவிட்ட காரியங்களை கூட திட்டமிட்டு முடிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். பிறரை உயர்த்தி பார்ப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு துடிதுடித்து உதவும் உங்கள் குணம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். நட்சத்திர வாரியான பலன்கள். உத்திரம், வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பண சிக்கல்கள் தீரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். புத்திர பாக்கியம் மற்றும் சொத்து லாபம் கிட்டும். அஸ்தம், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். நிதி மேலாண்மையில் கவனம் தேவை. உயர் பதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். இளைஞர்களுக்கு சிறப்பான வேலைவாய்ப்பு உண்டு. சித்திரை, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். தன்னம்பிக்கை கூடும். ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். திறமைகளுக்கு உரிய பாராட்டு கிடைக்கும். சிறப்பு பரிகாரம். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவோ அல்லது அத்தியாவசிய தேவைகளையோ நிறைவேற்றி கொடுங்கள். இது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும். இத்தகைய எளிய உதவிகள் உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். எப்போதும் நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.